சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற எம்பிக்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 19 எம்பிக்கள் பங்கேற்றனர். தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டிற்கு எதிரானது என்பதால் மத்திய அரசு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையை மேற்கொள்ளக்கூடாது என கூட்டத்தில் கருத்து. கோவை குனியமுத்தூரில் மாநில அளவில் நடந்த சிறுவர்களுக்கான கால்பந்து போட்டிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடங்கி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் போட்டியில் பங்கேற்ற சிறுவர்களுக்கு கைகுலுக்கி ஊக்குவித்ததுடன் புகைப்படம் எடுத்து உற்சாகப்படுத்தினார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நீதிபதிகள் 5 பேரும் கூடுதல் நீதிபதிகள் 10 பேரும் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. நீதியின் மாண்பையும் அரசியலமைப்பின் விழுமியங்களையும் நிலைநாட்டி மக்கள் அனைவருக்கும் சம நீதியும் சமூக நீதியும் கிடைக்க செய்யும் வகையில் தங்களது பணி சிறக்கட்டும் என வாழ்த்து. நீண்ட காலமாக தொகுப்பூதியத்தில் பணி செய்யும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து முதல்வருடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தகவல். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில உரிமைகளில் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மக்கள் விரும்புவதாகவும் பேட்டி. இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். செவிலியர்கள் நீண்ட காலமாக தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் செவிலியர்கள் அவங்க ஒரு கோரிக்கையாக இருந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கையை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட நம்ம பேசியிருக்கோம். அவரும் கனிவுடன் பரிசீலித்து ஒரு நல்ல செய்தியை வழங்கலாம் என்ற ஒரு முடிவை விரைவில் அறிவிப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுபான கடைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும் பணமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும் ஆன்லைன் மற்றும் டிஜிட்டல் முறை சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சில கடைகளில் வாடிக்கையாளர்கள் கேட்கும் மதுபானங்கள் இல்லாததால் எந்தெந்த கடைகளில் எந்தெந்த மதுபானங்கள் இருப்பு உள்ளன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளவே இந்த ஆன்லைன் முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் தகவல். மட்டும்தான் நீ பணம் இல்லாமல் கடைகளில் போய் பண பரிவர்த்தனை இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் பேமெண்ட் வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீ சட்டமன்றத்தில் கூட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், இதுக்கு முன்னாடியே கேஷ்லெஸ்ஸாக அந்த ஏடிஎம் மிஷின் ஸ்வைப் பண்ணுறது, ஜிபே ஸ்கேன்லாம் இருக்குன்னு சொன்னார். அதெல்லாம் இருந்தும் தான் இந்த 10 ரூபா 20 ரூபா பிரச்சனை இவ்வளோ காலமாக இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னா வெப்சைட் மூலமாக. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டத்தை புறக்கணித்திருப்பது புதிய அரசியல் நட்புக்கான தொடக்கமாக அமைகிறது என அமைச்சர் ராஜ்மோகன் கருத்து. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்தது பேட்டி. போதை மீட்பு மையங்களுக்கு உதவும் வகையில் மதுபான விற்பனையின் மீது தனியாக சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல வரியை விதிக்க தமிழக அரசு முடிவு. மதுபான கொள்கலன்களை முறையற்ற முறையில் அப்புறப்படுத்துவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மீட்டெடுக்கவும் இந்த வரி பயன்படுத்தப்படும் என தகவல். பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இந்தியா அதிவேகமாக தன்னிறைவு பெற்று வருவதாக டெல்லி IIT பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். செமி கண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா சாதித்து காட்டியுள்ள நிலையில் வளர்ந்த இந்தியா கனவிற்கு இளைஞர்களின் பங்களிப்பும் முழு உழைப்பும் மிக அவசியம் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார். தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம். ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமத்தில் வழிபாடு நடத்திய பின் புதுச்சேரிக்கு பயணம். ஒட்டுமொத்த கல்வித்துறைக்கும் ஒதுக்கப்படும் நிதியின் அளவு கடந்த 25 ஆண்டுகளில் 1/3 பங்காக குறைக்கப்பட்டுள்ளதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தனியார் பள்ளிகளின் வளர்ச்சிக்காகவே அரசு பள்ளிகளின் வீழ்ச்சி உருவாக்கப்படுகிறதோ என்ற ஐயம் எழும் நிலையில் கல்வித்துறைக்கு 3% அளவுக்காவது நிதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல்.
தவேக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் 35 கோடி ரூபாய் குதிரை பேர வழக்கில் ஜாமீன் பெற்றுள்ள திருநாவுக்கரசு ஜாமீன் நிபந்தனையின்படி சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து. செய்தியாளர்களின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் தற்போது முழுமையாக பேச விரும்பவில்லை எனவும் கருத்து. கண்டிப்பா நீதி நிச்சயமா வெல்லும் பதில் சொல்லும். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் பேசலைங்க. அது சொல்லப்பட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்டு வாதங்கள் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. அது வாதங்கள் இருக்கிறவ சட்டத்தையும் நீதியும் நான் நம்புகிறேன். நிச்சயம் நீதிமன்றத்திலே ஒரு நாள் விடுதலை பெறும். அதுவரை பொறுமையா இருங்க. இளையராஜாவும் நான் பேசினேன். ஒரு அரசியல் ஆய்வாளராக ஒரு தரவுகள் சேர்ப்பதற்காக நான் பேசப்பட்டேன். அதுக்கு அடுத்த கட்ட விஷயங்கள் கூட வழக்குகள் நீதிமன்றத்தில் பேசக்கூடாது நாகரிகத்தையும் சொல்லப்படுற வேற ஒன்றும் இல்லை. சென்னை கிண்டியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோ நிலத்தை திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்னை மேயராக இருந்தபோது அதிகார துஷ்பிரயோகம் செய்து தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்ததாக வழக்கு. முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரின் மனைவிக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆட்டோவில் தர்பூசணி வியாபாரம் செய்தவருக்கும் திமுக நகர செயலாளரின் கார் ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஓட்டுநரை கத்தியால் வெட்டிய வியாபாரி கைது. போக்குவரத்துக்கு இடையூறு தொடர்பான தகராறில் கார் ஓட்டுநரை தாக்கிய தர்பூசணி வியாபாரி ரியானை கைது செய்து போலீசார் விசாரணை. திருநெல்வேலி மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையில் 2,25,000 ரூபாய் சிக்கிய வழக்கில் ரகசிய விசாரணையை தொடங்கிய போலீசார் அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் உரிய அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ள நிலையில் சேலம் சரக டிஐஜி தலைமையிலான சிறப்பு குழுவினர் நெல்லையில் தீவிர விசாரணை. ராமநாதபுரம் அருகே கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 297 கிலோ கஞ்சா பறிமுதல். கடத்தல் தொடர்பாக இருவரை கைது செய்துள்ள நிலையில் அவர்களின் வங்கி கணக்குகள் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகை மற்றும் பணத்தை திருடிய வழக்கில் இளைஞர் ஒருவர் கைது. காதலியுடன் ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டு பல்வேறு வீடுகளில் கைவரிசை காட்டிய சூர்யா என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 50 சவரன் நகைகளை மீட்டனர். சென்னை பள்ளிக்கரணை ரேடியல் சாலையில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த இளைஞர் கைது. கஞ்சா மற்றும் 100 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் ராட்டினக்கிணறு பகுதியில் இரவு நேர காவல் பணியின் மெத்தனத்தை பயன்படுத்தி அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர் கொள்ளை. கல்லாப்பெட்டியில் இருந்த பணம் மற்றும் சிகரெட்டுகளை திருடியதுடன் கடையில் இனிப்புகளை தின்றுவிட்டு தப்பியோடிய கொள்ளையனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நெல்லை மாவட்டம் கள்ளிக்குளம் அருகே நள்ளிரவில் வீட்டின் கதவை உடைத்து புகுந்த மர்ம நபர் 18 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பியோட்டம். கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே பள்ளிக்கு செல்லும் பெண் ஆசிரியருக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த இளைஞர் கைது. ஆசிரியரை பின்தொடர்ந்து வந்து அச்சுறுத்திய முத்துகிருஷ்ணன் என்பவரை பொதுமக்களை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தருமபுரி அருகே 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தற்கொலைக்கு தூண்டியதால் இளைஞரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல். 10 நாட்களுக்கு மேலாகியும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட சுதிராகவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. சென்னை சூளைமேட்டில் இளம்பெண்ணை காதலிப்பதாக கூறிய திருமணமான இளைஞரை அடைத்து வைத்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்து பணம் கேட்டு மிரட்டிய கும்பல். மனைவியுடன் இளைஞர் அளித்த புகார் தொடர்பாக 5 கைது செய்த காவல்துறை மேலும் சிலருக்கு வலைவீச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த எஸ்ஆர்எம் கல்லூரியில் காதலியை கிண்டல் செய்த சக மாணவனை துப்பாக்கியால் சுட முயன்ற கல்லூரி மாணவர் கைது. கமலக்கண்ணன் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் பயன்படுத்தியது ஏர்கன் எனப்படும் பொம்மை துப்பாக்கி என்றும் போலீசார் தகவல்.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மணல் குவாரி அமைக்க தடையில்லா சான்றிதழ் வழங்க 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் கோட்டாட்சியர் கைது. மனுதாரரிடம் ரசாயனம் தடவிய பணத்தை வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆர்டிஓ சரவண பெருமாள் மற்றும் அவரது ஓட்டுநர் சுந்தர் ஆகிய இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்த 2,50,000 மதிப்புடைய தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்கள். புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களுக்கு வலைவீச்சு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 125 நாள் வேலை வழங்கக் கோரி விவசாய தொழிலாளர்கள் மனு அளித்து போராட்டம். தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு ஊராட்சி செயலாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழகத்தின் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டும் கையில் கருப்பு பட்டை அணிந்து கொண்டும் செவிலியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். செவிலியர்களுக்கான தொகுப்பூதிய திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். 3:1 அந்த இதில் தான். நம்மளால் அப்படிலாம் கிடையாது. 30:1 அந்த ஒரு ரேஷியோவில் தான் நம்ம வந்து டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப பேஷண்டோட நலன் தான் முக்கியமாக பாதிக்கப்படுது. பேஷண்டோட நலன் முக்கியமாக பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கரெக்டான ரேஷியோவில் கூட வேண்டாம். எங்களுக்கு என்ன உரிமையோ அதையாவது கொடுக்கலாம்ல, அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பணிப்பழுவையும் ஜாஸ்தியாக்குறாங்க. பில்டிங் ஒவ்வொன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர அந்த பில்டிங்கு தகுந்த மாதிரி ஸ்டாஃப்னஸ் போட மாட்டேங்கிறாங்க. இப்போ சீமான் பில்டிங் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த சீமான் பில்டிங் இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசு தேனி மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு ஸ்டாஃப்னஸையும் போஸ்டிங் போடவே கிடையாது. இருக்கிறத வச்சே பணி நிரவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப நாங்களும் பாதிக்கப்படுறோம், பேஷண்ட்டும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இலங்கை சிறைகளில் மோதல்கள் தொடர்கதையாகி வருவதால் அங்குள்ள தமிழக மீனவர்களின் உயிருக்கான உத்தரவாதத்தை இந்திய இலங்கை அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும். தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மின்னஞ்சல் மூலம் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு நிலவுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. பணம் கொடுப்பதில் ஆவின் நிர்வாகம் காலதாமதம் செய்வதும் இதனால் அதிக விலைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு விவசாயிகள் பாலை விற்பனை செய்வதுமே ஆவின் பாலகத்தில் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு காரணம் என்பதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிக்கு செவிலியர்கள் இல்லாத நேரத்தில் கையில் துடைப்பத்துடன் வந்து சிகிச்சை அளித்த துப்புரவு பெண் பணியாளர். மாவட்ட நிர்வாகமும் அரசு மருத்துவமனையில் உள்ள தலைமை மருத்துவர் இனிமேல் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் முக்கிய நீராதாரமான வைகை ஆறு தண்ணீரின்றி முற்றிலும் வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலை. ஆற்று பகுதியில் தொடர்ச்சியாக குடிநீர் கிணறுகள் தோண்டி தண்ணீர் உறிஞ்சப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்று பாசன பணிகள் கடும் பாதிப்பு. சென்னையில் திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், சேப்பாக்கம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை. திடீரென மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் மேல் பவானியில் அதிகபட்சமாக 78 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கடலோர பகுதிகளில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பம் சுட்டெரித்த நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில் சூறாவளி காற்றுடன் பெய்த திடீர் கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. கொட்டி தீர்த்த மழையால் கோடை வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். தமிழகத்தில் கள்ளுக்கான தடையை நீக்க தாவேக அரசு மறுத்து வருவதாக தமிழ்நாடு கள் இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி நாமக்கல்லில் செய்தியாளர்கள் சந்திப்பில் குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் கள்ளுக்கான அறிவிப்பு வெளியாகவில்லை என தெரிவித்துள்ள அவர், காவிரி நீரை பெற 40 எம்பிக்களும் பாராளுமன்றத்தை முடக்கியிருக்க வேண்டும் என பேட்டி. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு. பிரசவ வார்டில் மின்விசிறி மற்றும் கழிவறை வசதி இல்லை என நோயாளிகளின் உதவியாளர்கள் ஆட்சியரிடம் சரமாரி புகார் அளித்த நிலையில் குறைகள் உடனடியாக சீரமைக்கப்படும் என உறுதி. மயிலாடுதுறை தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகியும் போக்சோ நீதிமன்றம் நாகப்பட்டினத்தில் இருந்து பிரிக்கப்படாததால் போக்சோ வழக்குகளில் நீதி வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் போக்சோ வழக்கு நீதிமன்றம் ஏற்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வழக்கறிஞர்கள் மனு. இந்த மாவட்டத்திற்கான மாவட்ட நீதிமன்றத்திலே தான் அனைத்து நீதிமன்றங்களும் இயங்கி வருகின்றன. தற்போது இந்த மாவட்டத்திற்கான போக்சோ நீதிமன்றம் எங்களுக்கு வர இருக்கிறது. அது தொடர்பான இடம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வழக்கறிஞர்கள் சார்பிலே கோரிக்கை வைத்துள்ளோம். உரிய இடத்தை பரிசீலனை செய்து உடனடியாக அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். தமிழக அரசும் உடனடியாக அறிவித்து விடும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கன அடியிலிருந்து 6,500 கன அடியாக சரிவு. கடுமையான நீர்வரத்து சரிவால் 4 நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையால் ஆறுகளில் கரை புரண்டோடும் வெள்ளம். ஹரியானா, அசாம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் கனமழை தீவிரமடைந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தமிழ்நாட்டை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற தொகுதி மறுவரையறை தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தொகுதி மறுவரையறை மூலம் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாத்திட தமிழக சட்டமன்ற பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்ற ஒருமனதாக தீர்மானம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது எனவும் 543 என்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படியே தொடர வேண்டும் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையிலும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கருத்து. நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை கைவிட வேண்டும். இப்போதுள்ள எண்ணிக்கை 543 என்பது தொடர வேண்டும். மாநிலங்களுக்கான எண்ணிக்கையும் தொடர வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இருக்கிறோம் என்றால் அந்த எண்ணிக்கை தொடர வேண்டும். இந்த ஒரே கருத்து இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெங்களூருவிலிருந்து பிக்கப் வேனில் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட சுமார் 700 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல். புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மின்வாரிய ஊழியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மின்வாரிய ஊழியர் மூர்த்தியை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி முத்துமாரியம்மன் கோவிலில் திருவிழாவிற்கு பேனர் வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் தாவேக உறுப்பினர்கள் மீது மாவட்ட இணை செயலாளர் தூண்டுதலின் பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார். சிலும்பு என்ன இருக்காருன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ டிவிகே கட்சியில் இருக்காரு, அவர் என்ன பொறுப்புலாம் நமக்கு தெரியல. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அடிப்போம், இது எங்கள் ஊர், இது எங்கள் கோயில், இது
நாங்கள் எங்களை கேட்கறது ஆள் கிடையாது, நாங்கள் அங்கே போய் யாருக்கிட்ட போய் பேசுங்கன்ட்டு கல் கட்டை பாட்டிலு சோடா எல்லாருமே நைட்டு ஏர் காப்பி போட்டிருக்கோம். எல்லோருக்குமே எல்லாம் கண்ணு கிழிஞ்சிருக்கு, காது கிழிஞ்சிருக்கு. ஒரு இவ்வளோ பேர் கல் எடுத்து கோபின்ற நகர செயலர் வந்து நான் இவ்வளோ பேர் கல்லு தூக்கி அடிக்கிறான். அவன் என்ன கேட்குறான், அவன் உள்ள சேர்த்துன்னு கேட்குறான். அசிங்கசியமாக பேசுகிறானுங்க, எந்த ஒரு மரியாதை இல்லை. உணர்த்தனா கேட்குறான் வந்து என் அண்ணனுக்கு எதனா சிலும்புக்கு என்ன ஆச்சுன்னா நீ பொண்ணையில் எவனும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அது மீஞ்சூரில் இருக்கிறவனா சொல்கிறான் ஒருத்தன் வந்து மீஞ்சூரில் இருக்கிறவங்க இங்கே யாரும் வெளியே போக மாட்டீங்க. இப்படி மாற்றி மாற்றி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நேற்று அம்பேத்கர் சிலையாண்ட ராஜ்குமார் பேக்ராண்ட கிட்டத்தட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட எடுத்து பாருங்க. கிட்ட 40 பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாவேக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவியை முற்றுகையிட்டு காயமடைந்த தரப்பினர் கடும் வாக்குவாதம். நீங்க கூட இருக்கீங்களா? 40 பேர் உங்களை மீறி தான வராங்க. தெளிவா நாங்க பேசுறோம், தெளிவா தான் பேசுறோம். சொல்லி தான் அடிச்சாங்களா? நீ வர வச்சு அடிச்சீங்க, நீ சொல்லி அடிங்க, நீங்க வர வச்சு அடிச்சீங்க சார். வெயிட் பண்ணுங்க சார், நீங்க எங்க ஊர் எம்எல்ஏ சார், நீங்க நில்லுங்க, போக கூடாது. ரெக்கார்ட் ஆகணும் சார், நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு போட்டு கொடுக்கிறோம். உங்களுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன், என் தம்பி உங்களுக்கு அறிக்கை 10 நாள் வேலை பார்த்து போய் நாளைக்கு உள்ள படுத்துக்குவேன். எனக்கு அது பதில் வேணும் சார். ஓகே சார், வாங்க சார். இவருக்கு இந்த ரவின்ற சார் எம்எல்ஏக்கு எங்க தம்பி உள்ள பத்துனவங்க இறங்கி 10 ஊருக்கு வேலை செஞ்சு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவன் நிலக்கணிஞ்சு கண்ணே போற அளவுக்கு அவன் படுத்துட்டு இருக்கான். பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளத்தில் போலி செய்திகள், டீப் ஃபேக் போன்ற பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்க மெட்டாவுக்கு மத்திய அரசு உத்தரவு. விதிமுறைகளை பின்பற்ற தவறினால் மெட்டா நிறுவனத்திற்கான இடைத்தரகர் பாதுகாப்பு மற்றும் சட்ட விலக்குகள் மறுபரிசீலனை செய்யப்படும் என அரசு எச்சரிக்கை. தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு 8வது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்த கோரி தமிழ்நாடு அரசு அனைத்து ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதுடன் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கம். தமிழகத்தில் ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு சட்டப்படி 8.33% போனஸ் மற்றும் 25% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என தொழில் தகராறு தீர்ப்பாயம் உத்தரவு. 2021, 22 மற்றும் 2022, 23 ஆண்டுகளுக்கான கோரிக்கைகள் குறித்து விசாரித்த தீர்ப்பாயம் ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் பாக்கியை 2 மாதங்களுக்குள் வழங்க ஆம்புலன்ஸ் சேவை நிறுவனத்துக்கு ஆணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,11,720 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 65 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 13,965 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி வர்த்தகம். வெள்ளி 1 கிராம் 250 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை. குஜராத்தின் வீர்பத்தா கிராமத்தில் காற்றும் இன்றி நில அதிர்வும் இன்றி கிணற்றில் தண்ணீர் அலைபோல் தழும்புவதை வியப்புடன் பார்க்க குவியும் பொதுமக்கள். கனமழைக்கு பிறகு நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக அதிகரித்ததால் பாறை இடுக்குகளில் சிக்கிய காற்று வெளியேறி நீரை அசைப்பதாக புவியியல் நிபுணர்கள் விளக்கம். காஷ்மீரில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் பக்தர்களின் வருகை குறைவால் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தம். கடந்த ஜூனில் தொடங்கிய அமர்நாத் யாத்திரையில் இதுவரை 4.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. இந்திய நுகர்வோருக்கு யுபிஐ பரிவர்த்தனைகள் எப்போதும் இலவசமாகவே தொடரும் என போன்பே நிறுவனம் அறிவிப்பு. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்க வழிவகுக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் யுபிஐ மூலம் பணம் செலுத்துவதற்கு நுகர்வோரிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என போன்பே நிறுவன சமீர் நிகாம் விளக்கம். கடலூர் மாவட்டம் சோழத்தரம், ஸ்ரீ முஷ்ணம் மற்றும் அகர ஆலம்பாடி பகுதிகளில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் போதிய இடவசதியின்றி 2 லட்சத்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் தேக்கம். சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்பப்படாமல் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் கொள்முதல் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதுடன் புதிய நெல்லை அறுவடை செய்ய விவசாயிகள் தயக்கம். ஹிமாச்சல பிரதேசம் சம்பா மாவட்டம் தீசா பைராகர் மலைப்பாதையில் தனியார் பேருந்து கவிழ்ந்ததில் 7 பேர் பலி, 11 பேர் காயம்.
மலையிலிருந்து பேருந்து உருண்டு உருக்குலைந்த நிலையில் காயம்பட்டவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதத்தில் 3,27,901 மின்சார வாகனங்கள் விற்பனை. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகம் என தகவல். தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகர் அருகே பள்ளியில் மாணவர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரிப்பு. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த 14 பேரில் 7 பேருக்கு தீவிர சிகிச்சை. ஐக்கிய நாடுகளின் சிறப்பு ஒலிம்பிக்கிற்கு நிதி திரட்டும் வகையில் அமெரிக்காவின் சிகாகோ ஆற்றில் கொட்டப்பட்ட 90,000க்கும் அதிகமான மஞ்சள் நிற வாத்து பொம்மைகள். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு நிதி திரட்ட வினோதமாக நடைபெறும் இந்த போட்டியில் ஒரு பொம்மை வாடகை சுமார் 840 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்ட நிலையில் நீரில் முதலில் மிதந்து வரும் பொம்மையின் உரிமையாளர் வெற்றியாளராக அறிவிப்பு. ரஷ்யா இந்தியா இடையே நேரடி ரயில் பாதையை உருவாக்கும் திட்டத்தை ரஷ்ய அரசு பரிந்துரைத்துள்ளதாக தகவல். ரஷ்ய துணை பிரதமர் மராட் குஸ்னுலின் இத்திட்டத்தை முன்மொழிந்த நிலையில் கப்பல் போக்குவரத்தில் உள்ள சிக்கல்களை தவிர்க்க இந்த திட்டம் உதவியாக இருக்கும் என நம்பிக்கை. மயிலாடுதுறை சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் கடும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதுடன் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேக்கம். எல் நினோ பருவநிலை தாக்கம் காரணமாக கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெப்பம் மற்றும் வெப்ப அலை வீசி வந்த நிலையில் தொடர் மழையால் பொதுமக்கள் கடும் வெப்ப அவதியில் இருந்து விடுதலை. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி விளையாட உள்ள நிலையில் காயம் காரணமாக இந்திய அணி பேட்ஸ்மேன் சாய் சுதர்சன் விலகல். ஏற்கனவே அணியின் முதல்நிலை பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா காயம் காரணமாக விலகிய நிலையில் சாய் சுதர்சனும் விலகி உள்ளது இந்தியாவிற்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் என பலரும் கருத்து. பிரபல இயக்குனர் நோலன் இயக்கத்தில் வெளியான தி ஒடிஷி படம் உலக அளவில் 9,500 கோடி ரூபாய் வசூலை கடந்து சாதனை. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, டாய் ஸ்டோரி 5, சூப்பர் மேரியோ கேலக்ஸி, மைக்கேல் ஆகிய 4 படங்களின் மொத்த வசூலும் 9,500 கோடி ரூபாயாக உள்ள நிலையில் தி ஒடிஷி வசூலில் மகுடம் சூட்டியது. கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் நடிகர் யாஷ் நடிப்பில் உருவாகியுள்ள கேங்ஸ்டர் ஆக்ஷன் திரைப்படமான டாக்ஸிக் படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. அப்பா மகன் என 2 மாறுபட்ட வேடங்களில் வன்முறை மற்றும் ரத்தம் தெறிக்கும் காட்சிகளுடன் வெளியாகியுள்ள இப்படத்தின் ட்ரெய்லர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியாகி வரவேற்பு. TNPL கிரிக்கெட் தொடரின் 7வது லீக் போட்டியில் கோவை கிங்ஸ் அணியை வீழ்த்தி மதுரை பாந்தர்ஸ் அணி வெற்றி. முதலில் பேட்டிங் செய்த கோவை கிங்ஸ் அணி 239 ரன்களை குவித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய மதுரை அணி 19.3 ஓவரில் இலக்கை எட்டி அபார வெற்றி. தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெற்று வரும் கொரியா மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார் இந்திய வீராங்கனை அஸ்மிதா சாலிஹா. அரையிறுதி ஆட்டத்தில் சகநாட்டு வீராங்கனை ரக்ஷிதாவை 2-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அஸ்மிதா அசத்தல் வெற்றி. புகழ்பெற்ற கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸியின் தந்தை ஜார்ஜ் மெஸ்ஸி உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. அர்ஜென்டினாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மெஸ்ஸியின் தந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல். 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியில் உலகளவில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் அதிகம் பார்க்கப்பட்ட ஆங்கிலம் அல்லாத திரைப்படம் என்ற சாதனையை படைத்தது துரந்தர் 2ஆம் பாகம். உலகம் முழுவதும் உள்ள 22க்கும் மேற்பட்ட நாடுகளின் நெட்ஃபிளிக்ஸ் டாப் 10 பட்டியலில் இப்படம் முதலிடத்தை பிடித்து அசத்தல். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படம் கடந்த 9 நாட்களில் இந்தியாவில் 418 கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக தகவல். உலகளவில் மொத்தம் 13,500 கோடிக்கு மேல் வசூலித்துள்ள இத்திரைப்படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.